எல்லாருக்கும் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளோ பயம் வருது? முதல்வர் கரூருக்கு போகணும்னா ஏன் திமுக இவ்வளோ பயப்படுறாங்க? கரூருக்கு போகிறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்கே போகிறதுக்கும் 100% உரிமை உண்டு. அனைத்து தொகுதிகளும், எல்லா தொகுதிகளும், எல்லா இடத்திற்கும், எல்லா இடத்திற்கும் முதல்வர் 100% போகிறதுக்கு உரிமை உண்டு எல்லா இடத்துலையும். ஆனால் கரூருக்கு போறாருன்னு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்க திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளவு நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்ல கரூர் ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் சென்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ அது ஏன் இவங்க முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்யறாங்க? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த இது இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமாக நடக்குது. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க,